இந்த மஞ்சு இன்னைக்கு கூட வீட்டுக்கு வரல. போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, போனை நான் எடுக்கலன்னா பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். சும்மா அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்காது. இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன். வித்யா வீட்டுல இருக்கேன். ஆமா, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். போனை வச்சிரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கிட்ட வாங்க. இல்லை. என் ஃப்ரெண்டு வித்யா இருக்கால, அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அம்மா எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. அவ கூட நான் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால அடிக்கடி நான் அவ கூட போய் இருக்க போறேன். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. சரியா கணவரே? லைஃப் உண்மையாவே ஜாலியா இருக்கு. ஒரு பக்கம் என்னோட இந்த அப்பாவி வெகுளி புருஷன், இன்னொரு பக்கம் என்னோட டேஷிங் கௌஷிக். லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வா. அட ராஜேஷ், இன்னுமா தூங்கிட்டு இருக்க? என்னப்பா உனக்கு உடம்பு அனலா கொதிக்குது? மஞ்சு எங்க? மஞ்சு, மஞ்சு, அத்தை, மஞ்சு எங்க? மஞ்சு காலையில வெளியில போறத பார்த்தேன். என்னம்மா இது? புருஷனுக்கு இங்க உடம்பு சரியில்லை, மகாராணி ஊர் சுத்த கிளம்பிட்டாளா? எங்க போனு? வேணாம்மா, பரவாயில்ல, விட்டுருங்க. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருமா? என்ன விடுறா. ஹலோ மஞ்சு, ராஜேஷ்க்கு ஜுரம் அதிகமா இருக்கு. ஆனா நீ பாட்டுக்கு ஊர் சுத்த கிளம்பிட்ட. எக்ஸ்கியூஸ் மீமா, நான் ஒன்னும் ஊர் சுத்தல. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ராஜேஷ்க்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். உன் புருஷனை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியமா? அவர் எனக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடி உங்க புள்ளையும் தானே. ஒரு நாள் பாத்துக்கிறதுனால ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. இங்க பாருமா, நீ ஏமா என் பிள்ளைய இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன கொடுமை பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணு, ஆனா வீட்டுக்கு வந்துரு. வந்துரு, என் பிள்ளைக்காக வா. அம்மா, என்னாச்சு? இந்தாங்க, இத உங்க புள்ள கிட்ட கொடுத்துருங்க. உடம்பு சரியில்லைல்ல, குணமாயிடும். அப்படி என்னதான் ஆயிடுச்சு? ஏன் அப்படி தலையில இடி விழுந்த மாதிரி இப்படி ரியாக்ட் பண்றீங்க? உலகத்துல எல்லாருக்கும் தான் உடம்பு முடியாம போகுது. உங்க புள்ளைக்கு உடம்பு தானே சரியில்லை, செத்தொன்னு போயிடலையே. மஞ்சு, 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 என்ன இவ? உங்க அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. பெரிய டிடெக்டிவ் நினைப்பா? என்ன சந்தேகப்படுறியா? இல்ல, அது
நான் ஒன்னும் இங்க உன் அடிமை இல்ல. நீ இங்க இருக்க தகுதியானவனே இல்ல. எந்திரி, இங்க இருந்து போயிடு. எந்திரி, போன்றல. எந்திரி. இன்னைக்கு நான் உன்னை வெளியே அனுப்பாம விட மாட்டேன். இல்ல மஞ்சு, போடா. என்ன மன்னிச்சிரு மஞ்சு. வெளியே போன்னு சொல்றேன்ல, போ. என் கிட்ட வர முயற்சி பண்ணாத. போ, அந்த ரூமுக்கு போய் நல்லா படுத்து தூங்கு. இந்த ராத்திரியில ஏன் கௌஷிக் ஃபோன் பண்றான்? ஐயோ, இந்த டைம்ல ஏன் ஃபோன் பண்ண? நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன் டார்லிங். என்ன பண்றது, இப்பெல்லாம் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. என்ன உளர்ற நீ? நான் ஒன்றும் வளரல. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜன்னலை திறந்து பாரு. பைத்தியமா பிடிச்சிருக்கு. யார் என்ன பைத்தியமாக்குனது? ஒருவேளை ராஜேஷ் இங்க இருந்தா என்ன ஆயிருக்கும்? ராஜேஷ் இங்க இருந்திருந்தா நான் பாட்டுக்கு திரும்ப போயிருப்பேன். ராஜேஷ்க்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ராஜேஷ், ஏன்பா ராஜேஷ்? இந்த கிழமை இங்க எதுக்கு வந்தா? தெரியலையே, இந்த கிழவி ஏன் இந்த நேரத்துல வந்தா? என்ன பண்றது? மஞ்சு, மஞ்சு, இப்ப என்ன பண்றது? ராஜேஷ், என்னாச்சுமா? என்னப்பா நீ உன் ரூம்ல தூங்கலையே என்ன? இல்லம்மா, மஞ்சுக்கு தலைவலியா, அதனாலதான் வேற ரூமுக்கு போய் தூங்கலான்னு போயிட்டேன். அவளுக்கு தலைவலியா? அதுவும் திடீர்னா? இங்க பாரு, உண்மைய சொல்லு. அவ மறுபடியும் உன்கிட்ட சண்டை போடலல்ல? இல்லம்மா, எல்லா நேரத்திலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா என்ன? இங்க பாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரனை நான் எந்த நேரத்துல தேர்ந்தெடுத்தேன்னு தெரியல. சும்மா சொல்லக்கூடாது. நீ உன் வீட்டுக்காரனை நல்லா தயார் பண்ணி வச்சிருக்க. அவன் அதுக்குதான் லாயக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஒண்ணு பார்க்கும்போது எனக்கு அப்படியே காதல் பொங்கி வழியுது. என்னாச்சு மஞ்சு? நேத்து ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கி இருக்கீங்க. அம்மா, எனக்கு தலைவலியா இருந்தது. ராஜேஷ் வேற கொரட்டை விடுவாரு. இங்க பாரு மஞ்சு, அனுபவமே இல்லாம என் முடி ஒண்ணு வெளுத்து போகல. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, திருண்டிடு. இல்லைன்னா நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும். முதல்ல உன் குடும்பத்தை பாரு. நான் உங்களை மாதிரி இந்த 4 செவத்துக்குள்ள புழுங்கி புழுங்கி சாக விரும்பல. ஏதாவது சொல்றதா இருந்தா போய் உங்க புள்ள கிட்ட சொல்லுங்களேன். அவருக்கே எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறப்ப நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்கம்மா? உன் உடம்பு கொண்டு இல்லையே. இது சந்தோஷமான செய்தி மாதிரி இருக்கு. என்ன தொடாத. இதெல்லாம் நீ பண்ண தப்புதான். ஏன் ஓவரா பண்ற? என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லணுமா? நான் அம்மாவாக போறேன். என்ன, என் குழந்தைக்கா இல்ல ராஜேஷ் குழந்தைக்கா? என்னது? உனக்கு இது விளையாட்டா இருக்கா?
எனக்கு இங்க உயிரே போற மாதிரி இருக்கு. நல்ல தெளிவா கேட்டுக்கோ. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இவ்ளோ நாளா என் அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் நான் வளர்ந்தேன். இப்போ இந்த போரிங் புருஷன். இப்போ நான் என் வாழ்க்கையை ஏன் ஸ்டைல்ல வாழணும்னு நினைச்சா இந்த குழந்தை வேறயா? வாய்ப்பே இல்ல. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இப்போ என்ன பண்றது? நான் இந்த குழந்தையை கலைக்க போறேன். மஞ்சு, என்னது? ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? ம்? நீ யாருக்கிட்டையும் கேட்காம எப்படி அபோஷன் பண்ணிக்கிட்ட? ஐயோ, இது ஏன் குழந்தை. ஹ, நான் ஏன் கண்டவங்களை கேட்டுக்கிட்டு அபார்ஷன் பண்ணிக்கணும்? அதான் போய் பண்ணிட்டு வந்தேன். மஞ்சு, உனக்கு அவ்வளோ தைரியமா? என்ன தைரியம் இருந்தா அடிச்சிருப்பேன். ஆ, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசிட்டு இருக்கியா? அம்மா, இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. முதல்ல இவளோட அப்பாக்கு ஃபோன் பண்ணி இவ செய்யற கூத்தெல்லாம் சொல்லிருமா. நம்மளதான் இவ மதிக்கவே இல்லையே. உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். சும்மா விட மாட்டேன். நான் யா பைசா பிரயோஜனம் இல்லாதவனுக்கு எவ்வளவு தைரியம்? அவன் என்னையே அரைஞ்சிட்டான். என்னை எப்படி எதிர்த்து பேசினான் தெரியுமா? கௌஷிக், எல்லாம் அதிகமா போயிடுச்சு. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற நேரம் வந்துருச்சு. நிஜமாவா? ஆனா எப்படி? என் அப்பனும் சாகல, உன் புருஷனும் சாகல. அதுக்கு அவங்க 2 பேரும் சாகுற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா என்ன? ஆ,